Hi students, good morning. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க என்ன துணு தகவல் பார்க்க போகிறோம்னா அடுத்த லெசன் என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்தது ஆட்டம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஆட்டம்ஸ் என்ன, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசனில் என்ன இருக்குன்னா, ஆட்டம்ஸ் கண்டெயின் proton, nucleus and electrons. There are also radius about 0.1 monometer 1 into 10 power minus 10 mm. ஓகேவா, இப்போ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த பிக்சரில் என்ன இருக்குது, நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, சென்டர் பாயிண்ட் ஆஃப் இருக்குது. எலக்ட்ரான் எங்கே இருக்குது, அடுத்தது எங்கே இருக்குது, நியூட்ரான் எங்கே இருக்குது, நியூட்ரான் அடுத்தது தான் எலக்ட்ரான். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நியூக்ளியஸ் பார்க்க போகிறோம். இட் இஸ் த மிடில் ஆஃப் த மிடில் ஆஃப் த ஆட்டம். நியூக்ளியஸுங்கிறது எங்கே இருக்குது, மிடில் ஆஃப் த ஆட்டமில் இருக்கா. இது கண்டெயின் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் ஆஃப் த நியூட்ரான்ஸ். அதை சுற்றி என்ன இருக்குது, நியூட்ரான்ஸ் அண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் பிகாஸ் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது என்னது, ப்ரோட்டான்ஸு. நெகட்டிவ் சார்ஜுங்கிறது என்னது, நியூட்ரான்ஸ். ஓகேன்னு சொல்லுவோமா. ஆல்மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஆட்டம் இன் தி நியூக்ளியஸ். என்னது, மாஸ் ஆஃப் ஆட்டம் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது என்னது, எலக்ட்ரான் எங்கே இருக்குது, கடைசியாக லாஸ்ட் ஒன்று இருக்கா. ஓகே, இது எலக்ட்ரான் என்ன சொல்கிறாங்க, மூவ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இந்த ஷெல். அதான் அரௌண்ட் சுற்றி வரது தான் எலக்ட்ரான் செல்னு சொல்லுவோம். தேர் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். இது வந்து என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் ஆல்மோஸ்ட் த நம்பர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் பார்த்துக்கோங்க, ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் என்னென்ன இது இருக்குன்னு. ஓகேவா, சார்ஜஸ் இருக்குன்னு, மாஸ் எவ்வளோ இருக்குது, சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது எண்ணெய்னா என்னது, சோடியமா அப்படிங்கிறது என்னது, மாஸ் நம்பர் எது, அட்டாமிக் நம்பர் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஓகே. இப்போ இதுதான் அடுத்து என்ன கீழே கொடுத்துருக்காங்க, an anion is an atom group